ஐயா உன் பேச்சையும் கேட்க மாட்டான், என் பேச்சையும் கேட்க மாட்டான். அவன் உன்னையமும் மதிக்க மாட்டான். ஏடி அம்மா பார்வதிய அடியே பார்வதி, மூணாவது பிள்ளைய உன் கண்ணை உனக்கு நான் கொடுத்தேனையானா மாயானம் போவா மாண்டபினம் தும்பான் சுடுகாடு போவாவே சுட்டபினம் தும்பாண்டி. அப்பேற்பட்ட பிள்ளை நமக்கு வேணுமா? உனக்கு வேண்டுமா? முதல்ல இருந்து 2 பிள்ளையே நமக்கு உதவலையே. இந்த பிள்ளையா வந்து நமக்கு உதவி பண்ண போறான். அவனா வந்து உதவி பண்ண போறான். 2 குழந்தையுமே இல்ல. ஒரு குழந்தையானது தாயை போல் குணத்தை கேட்டு அச்சம் நாணம் மனம் பயிர்ப்பு என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு ஏற்ற குணம் படைத்த பெண்ணை கேட்டான். எப்பா உனக்கு இந்த குழந்தை இந்த பெண்ணு வேணுமானால் ஆற்றாங்கரை குளத்தாங்கரை முச்சந்தியில போய் அமர்ந்துரு. உனக்கு அப்பேற்பட்ட பெண்ணு வரும்போது நீ திருமணம் முடிச்சுக்கோன்னு சொன்னார். ஏற்கனவே கணவதிக்கு 2 பெண்டாட்டி இருக்கா. சித்தி வித்தி என்ற பெண்ணானவள் 2 பேர் இருக்கா. அது போக 3வது பெண்ணு வேணும்னு இன்னும் சந்தியில போய் அமர்ந்திருக்காரு. உணங்கடைத்த பெண் வரவே இல்லை. வேல்முருக பெருமான் ஒரு சிறிய ஒரு ஞான பழத்துக்கு கோவிச்சுட்டு போய் கோமணத்தை கட்டிட்டு பழனியில நிக்காரு. கோமண தாண்டின்னு சொல்லுவாங்க. அதனால 2 குழந்தையுமே உனக்கு உதவலிய. 3வது பிள்ளையா வந்து உனக்கு உதவ போகுது. அப்படி 3வது பிள்ளையை உனக்கு நான் கொடுத்தேனையானா ஆனால் அவன் என்ன செய்வான் தெரியுமா பார்வதி? என்ன செய்வான்? 3வது பிள்ளை வீட்டுக்கார் நிலைமையை அறிஞ்சு வீட்டுக்காரி நடக்கணும். அவர் 10 ரூபாய்க்கு வேலைக்கு போய் கொண்டு வந்து கொடுத்தா அவ 10 ரூபாயில 5 ரூபாயை செலவு பண்ணா 5 ரூபாயை சேர்த்து வைக்கணும். அவதான் நல்ல பொம்பளை. அப்படி இல்லாம 10 ரூபாயை கொண்டு வந்து கொடுத்தா கூட 10 ரூபாயை வாங்கி பட்டுச்சேலை எடுக்கணும்னு ஆசைப்படக்கூடாது. நம்ம வீட்டுக்கார் எப்படி உழைக்காரு, நம்ம வீட்டு நிலவரம் எப்படி இருக்கு, அதுக்கு தகுந்தபடி போகணும். 8 நாளைக்கும் குழு வாங்கி போடக்கூடாது. அதான் தரித்திரம் அறியாத பெண்டீர். கோபத்தை அடக்கா வேந்தன். அப்படினா என்ன? ஒரு ஆளுக்கு கோபம் வரணும்யா. வரணும். காரணத்தோட வரணும். சும்மா விவரம் கட்டாப்புல வரக்கூடாது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி உம்முன்னு இருக்க கூடாது. ஆமா, சுள்ளுன்னு வரக்கூடாது. யாரை பார்த்தாலும் முதலாவது சிரிச்ச முகமா சத்தம் கொடுக்கணும். ஆமா, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இப்படிலாம் சிரிச்சா பைத்தியம் பண்றாங்க. நீ தானே சிரிக்க சொன்ன. சிரிச்சவங்க சீதேவின்னு சொன்னா சிரிச்சவங்க சீதேவின்னு சொன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்படி? புன்னகை சிந்தி பல் தெரியாம சிரிக்கணும். பல் தெரியாமனா கண்ட இடத்துல பல்ல காட்ட மாட்டேன். ஆமா, சரி. அப்ப சிரிச்சவங்க சீதேவின்னா என்ன? என்னைக்கும் பாக்குறவங்கள மனதுல வஞ்சகம் இல்லாம பாக்கணும். ஆமையா. உள்ளமும் முகமும் ஒண்ணு போல இருக்கணும். உள்ளத்துல ஒண்ணு முகத்துல ஒண்ணு இருக்க கூடாது. ஆமா, யார் மனசுல என்ன இருக்குன்னு கண்டோம். என் மனசுக்குள்ள இருக்கு. யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் உலகத்துல பிரச்சனையே கிடையாது. ஆமா, தெரிஞ்சா பயமே கிடையாது நமக்கு. பிறகு என் மனசுல என்ன தெரிஞ்சிட்டோம்னா என்ன தப்பா நினைக்க மாட்டேன். பிரச்சனையே கிடையாது. தெரியாம தெரிஞ்சு முடிஞ்சு கிடக்க. பிறகு அப்படி இருப்பதனால உம்ம மனசுக்குள்ள இருக்கிறது தெரியணும்னு சொன்னா ரத்தம் வருது. கோபத்தை அடக்கா வேந்தன்.
என்னைக்குமே எந்த காரியத்திலயுமே பொறுமை இருக்கணும். ஆமா, பொறுமையோட பொறுமையை மிஞ்சியது இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. கிடையாது. கோபத்தோடு எந்திரிக்கிறவன் எப்போதும் நஷ்டத்தோடு தான் கீழே இருப்பான். ஆமையா, ஆமா. அதனால் கோபத்தை அடக்க வேந்தனும். ஆமா. குருமொழி கேளால் சீடன். அப்படின்னா ஒரு குருவாகப்பட்டவர் சிறியவராய் இருந்தாலும் பெரியவராய் இருந்தாலும் அஞ்சுக்கு ரெண்டாவது அவங்க பேச்ச கேட்கணும். ஆமா, குருநாதர் பேச்ச கேட்கணும். அவரை மதிச்சு நடக்கணும். குருவை மதிக்கலன்னா என்ன ஆகும்? குடிக்க கஞ்சி கிடைக்காது. பரவாயில்ல, தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு ஒரு வாத்தியாரத்தை படிக்கணும்னு சொன்னா படிச்சு ஒரு உத்தியோகத்தில் இருக்கணும். இங்க சரி, திருநெல்வேலி மாவட்டத்துல ஆமா கலெக்டரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனானவன் நடந்து வந்துகிட்டு இருப்பான். எதிர வந்து சொல்லி கொடுத்த வாத்தியார் வருவாரு. ஐயா சார்வாள், வணக்கம் ஐயா, வணக்கம். உங்ககிட்ட படிச்சேன், உங்க புண்ணியத்துல எனக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லணும். ஆமா, இவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? நம்ம துட்டு செவழிச்செல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதனால படிச்சு உத்தியோகத்துல இருந்தா வாத்தியார் நினைப்பாங்க, படிச்சுட்டு தெருவா வால் போஸ்ட் ஓட்டுனாங்க நினைவாங்க. அப்படியாது, அது தலைக்கு வந்து அறிவு இருந்தா தான் படிப்பு. அப்படி இருப்பதனால என்னய்யா பார்வதா பார்வதி என்ன ஆகையினால் மூன்றாவது பிள்ளை முக்கண்ணை உனக்கு கொடுத்தேனையானா, ஆனால் உனக்கு மதிப்பில்லை எனக்கும் கையில மதிப்பில்லை பார்வதி. ஆமா, அப்படி என்று ஆண்டவன் சொன்ன போது அந்த வேளையிலே கைலாசத்திற்கு யார் வருகின்றார்? யார் வருகிறார்? இதோ நாமளை எல்லாம் சுமந்து கொண்டிருக்கிறாளே. ஆமா, பொறுமையிலே சிறந்தவா அது எவா? என்னவோ வீட்டுக்காரின பார்த்த பொறுமையிலே கூடவானா நான் எவான்னு கேட்டேன். பொறுமையிலே சிறந்தவா அம்மா பூமாதேவி வருகின்றார். ஓஹோ, அவளை தொட்டு கும்பிடு. கும்பிட எட்டாது, கும்பிடு. மன்னிச்சுக்கோமா. அவளை பேசணும்னா உன்னை சும்மா விடுவாளா? இல்ல, நீ முதலாவதே பூமாதேவின்னு சொன்னா நான் சொல்லுவேனா? யாரா இருந்தாலும் அப்படி என்ன கேள்வி? இல்ல, பொறுமையோட இருக்கவா எவானா நான் அதத்தான் எவான்னு கேட்டேன். சரிதானே? சரி. அப்ப பொறுமையிலே சிறந்தவா பூமாதேவி ஆமா கைலாசம் வந்து கடவுளையே வணங்கி நிற்கின்றார். ஆமையா, முக்காலும் அவளோ சுத்தி வந்து அவளோ சுத்தி வந்து முடி வணங்கி சிவன நமஸ்கரித்தாள். நான்கு வேளை அவளோ சுத்தி வந்து நமஸ்கரித்து சிவன தென்று ஐந்து வேளை அவளோ சுத்தி வந்து அரணாரை அவளோ நமஸ்கரித்தாள். அரணாரை அவளோ நமஸ்கரித்தாள். அவ ஆண்டவன வணங்குவா. ஆண்டவன வணங்குவா. அந்த ஆதிசக்தி பார்வதி அவ பகவான வணங்கியல்லோ. ஆண்டவன் முன்னாலே பூமாதேவி அடிபணிந்து வணங்கினார். ஆமா, பூமாதேவி முன்ன சுத்தி வணங்குவாளாம், பிறத்தால சுத்தி வணங்குவாளாம். பூமாதேவி சுத்தி வணங்குதா. அப்படி ஆண்டவனையே அடிபணிந்து வணங்கும் போது பார்த்தார் ஆண்டவன். என்ன அம்மா பூமாதேவி, என்ன கைலாசத்திற்கு வந்த காரணத்தை சொல்லம்மா. விவரம் சொல்லம்மா. ஆண்டவா, ஐயா, உலகம் என்று சொன்னா எப்படி இருக்க வேண்டும்? உலகம் வந்து உலக மாதிரி இருக்கணும். உலகம் என்று சொன்னா வாழ்வும் இருக்கும் தாழ்வும் இருக்கும். ஆமா, இருக்கணும். இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். சரிதானே? உலகத்துல இரவுன்னு ஒண்ணு இருந்தா பகலுன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இருக்கு. தெய்வம்னு ஒண்ணு இருந்தா தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, இருக்கும். அப்படி இருக்கும் போது சரி, ஆண்டவன் படைத்த உலகத்துல என்னய்யா ஒரு மனிதனுக்கு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு ஒண்ணு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமையா. ஜனனம் என்ன ஒண்ணு இருந்தா மரணம் என்ன ஒண்ணு இருக்க வேண்டும் அல்லவா? ஆமையா. ஆனால் நீங்க ஆமா, ஆனால் நீங்கள் படைத்த உலகத்தில் நல்லா இருக்கும்.
மக்களுக்கெல்லாம் பிறப்பை தவிர இறப்பு என்பதே கிடையாது. அதனால என்னய்யா நீங்க எனக்கு கொஞ்சம் உயிர் சுமைய குறைச்சுத்தாங்க. உயிர் சுமைய குறைக்கணும். காலம் மக்களுக்கு சாவுன்னா என்னன்னே தெரியாதான். அவன் பைத்தியார பேய காலம். அப்ப நீ தானே பிறந்த. ஆமா நான் அப்பவே பிறந்திருக்கோம்ல. இப்ப பிறந்தோம்னா நினைச்ச சாவுன்னா என்னன்னே தெரியாதுன்னா 100 வருடம் 200 வருடம் 300 வருடம் சரி ஆண்டு அனுபவித்து ஆவி அடங்கி ஒடுங்கி கூன் குறுகி குறுக்கெல்லாம் உள்முனைத்து முள்ளி பிடிக்க சதை இல்லாம தோலுக்கு எலும்புக்கும் சொந்தம் இல்லாம காடு வாங்கும் வீடு போங்கும் காட்ட மட்டும் உனக்கு எனக்குன்னு அடிபடியா நிக்கும். அப்ப 6 மாத்த பிள்ளை மாதிரி அவங்க குறுகிடுவாங்களாம். அதுக்கு தான் அந்த காலம் வீட்டுக்கு வீடு மாடா குழி போட்டு கட்டுவாங்களாம். ஒரு வீட்லயும் மாடா குழி இருக்கும். மாடா குழின்னா சரி மாடா குழின்னா சரி இருக்காங்க பாரு. இந்த 300 வருடம் ஆண்டு அனுபவித்தவங்க சரி 6 மாத்த பிள்ளை மாதிரி இருப்பாங்க. அப்ப 6 மாத்த பிள்ளை மாதிரி இருக்கும்போது என்னய்யா 6 மாத்த பிள்ளை மாதிரி இருக்கும்போது சரி வீட்டுக்கு வார ஆளே ஒரு மாவாட்டி எத்தனை மக்கா போட்டு ஆட்டுவா? எத்தனை மக்கா போட்டு ஆட்டுவா? வீட்டுக்கு வாராளே மருமகா அப்படி விவரமா சொல்லு. அந்த அம்மா வந்து சரி மாமன் மாமியார தாய் தகப்பனா நினைச்சு அவன் நல்ல முறையா நினைச்சான்னு வெயி என்ன ஆகும்? அந்த காலம் பூரா அந்த கூரை வீடு சாணி தரை. அப்ப சாணி தரைய முழுகும் போது சரி அந்த தரை காயதுக்கு நேரம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும். அவங்கள வெளியே போங்கன்னு சொல்ல முடியாது. சரிதானே போகவும் முடியாது. அந்த சாணியை போட்டு முழுவதுக்கும் மேல இருக்க கூரைக்கும் அந்த வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏசி மாதிரி இருக்கும். அப்படி இருக்க போய்தான் இந்த நோய்கள்லாம் கிடையாது. பிளசரு கிடையாது, சுவரு கிடையாது. அவன் எந்த நோயுமே அடாக்கு இருக்காது. அந்த சாணி தரைக்கும் மேல் முகட்டு கூரைக்கும் அப்பேற்பட்ட நோய்களை கட்டுப்படுத்துமா. அப்படியே நோய் வந்தாலும் ஒரு காய்ச்ச மண்டேடின்னு வந்தா போட்டு குடிச்சோம்னா ஆமா உடனே கேட்கும். இப்ப போய் இந்த பிட்டில 2 ஊசி, இந்த கையில 2 ஊசி, ஒரு நரம் ஊசி போட்டா தான் கேட்கும். இது ஆக மொத்தம் 550 ரூபா பில்லு வந்துடும் காய்ச்சலுக்கு. அப்ப அதெல்லாம் கிடையாது. அந்த ஊசி போட்ட வலி 10 மாசம் வலிக்கும். ஆமா 1 மாசம் 2 மாசம் வலிக்கும், 10 மாசம் வலிக்கும். சரிதானே? ஆனா அந்த காலம் அப்படி கிடையாது. யாருக்குமே சாவு என்பதே இல்ல பாருங்க. மாடா குழிகளை தூக்கி வைப்பா, விரவு வெளியே இறக்கி வைப்பா. நல்ல மரபுகளா இருந்தா உள்ள வைப்பா, வெளியே இறக்குவா. ஒன்னிய மாதிரி அகம்பிடிச்சவா வந்தான்னா எண்ணிவா. வீட்டுக்குள்ள ஒரு குழிய தோண்டி ஒலமூடிய எடுத்து பானைக்குள்ள இவங்க 2 பேரை வச்சு வீட்டுக்குள்ள குழிய தோண்டி புதைச்சிருவா. பாத்துக்கோ, தானம் பண்ணிடுவா. பிறகு பூமி தானம் பண்ணிடுவா. ஆகையினால ஆண்டவா பரம்பொருளே உலகத்திலே பிறக்க எனக்கு உயிர் சுமைகள் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. கொஞ்சம் நீங்க எனக்கு உயிர் சுமையை குறைச்சுதாங்க அப்படின்னு உடனே சிவபெருமான் பார்த்தார். அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், கவலை உனக்கு வேண்டாம். நானே உனக்கு உயிர் சுமையை குறைத்து தருகிறேன் என்று அவர வள்ளு வர வரவலை கனி மட்டும் பழுத்துறணும்னு நீர் பறையோசை அடிச்சிட்டு வரும் அப்படின்னு உடனே தெய்வ திருவள்ளுவர் வெள்ளை யானையில அமர்ந்து கொண்டு ஒத்த முரசும் கையில் எடுத்து உலகத்துக்கு வந்து ஒரு தட்டு தான் தட்டினார். ஒரு தட்டு தான் தட்டி இருக்காரு. அதுக்குள்ள அங்க யார் வாரா?
சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார். நாரதர் கலகம் நன்மையில முடியும்னு சொல்லுவாங்க. அவர் இந்த வீடு போய் அந்த வீடு போய் அடுத்த வீடு போய் அஞ்சாவது வீடு போய் அந்த கலகம் முட்டும். நாரதர் கலகம் வைத்தா நன்மையிலே முடியும் என்பார்கள். அப்போ இந்த ஆண்டவன் நல்லா ஓங்கி பறை வச்சு அடிக்க சொன்னார். இவருக்கு கோபம் வந்தாத்தான் நல்லா ஓங்கி அடிப்பாரு. கோபம் வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? கோபம் வரணும்னா ஆள் காத்தாடி காத்து வீசிட்டு போதியா அந்த வீசிரி புடி அத புடிங்கிட்டு ஓடிறணும். படகுல புடிங்கிட்டு ஓடி போயிரணும். அப்படியே ஆமா படகுல புடி ஓடினா புடி. அதுக்கெல்லாம் கோவம் வராது. இந்த மொபைல் போன் வச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தியா? ஆமா செல்போன். கையில செல்போன் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியாம புடிங்கிட்டு போயிட்டோம்னா இல்லனா மணி பாஸ் புடிங்கிட்டு ஓடிறணும். வரும் பாரு ஆத்திரம். அடேப்பா. அன்பான பக்த கோடிகளுக்கு ஒரு அறிவிப்பு. பொன்னரசி என்பவருடைய அந்த பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய கை பர்ஸு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீட்டு சாவி, பீரோ சாவி எல்லாமே இருக்கான். அதனால் அதை கண்டெடுத்தவங்க தயவு செய்து நம்முடைய கோவில் நிர்வாகத்தில் ஒப்படைக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கே உட்காந்துருந்தீங்க? கோயில் முன்னாடி தான். ஆமாம் பார்த்துருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் ஏதாவது பர்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் பத்திரமா எடுத்து கொடுத்துருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பீரோ சாவி அதில் தான் வச்சுருக்காங்க. பணம் சொன்னால் வராது, சாவின்னு சொன்னால் வரும். சரி, அதில் சாவி பணம் வச்சுருக்காங்க, கை செலவு பணம் வச்சுருக்கிறாங்க. கோயில்ல எடுத்ததை யாரும் வீட்டுக்கு கொண்டு போக கூடாது. ஆமாம், அதனால யாரு கண்ணுக்கும் தட்டுப்பட்டா வில்லு மடையில கொண்டு வந்து கொடுங்க. கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். மறக்காம மறந்துடாம பொன்னரசி அக்காவோட கைப்பர்ஸை பத்திரமா கொடுத்துருங்க. நன்றி. அப்படி கொண்டு போயாச்சுன்னா சாமி குத்தம் வந்துரும் பாத்துக்கோங்க. பிற சாமி நைட்டு கனவுல வந்து கண்ணை குத்திடுவாரு. அதனால மணிப்பாசை எடுத்தவங்க உடனடியா இங்க கொண்டு வந்துதாங்க. கோயில்ல வந்து எந்த பொருளையும் நம்ம எடுத்துட்டு போக கூடாது, இடக்குன்னு எடுத்து போக கூடாது. ஆமையா, கோயில்ல வந்து எடுத்துட்டு போகவும் கூடாது. கோயில்ல வந்து ஒரு ஆளு தொலைச்சிட்டும் சரி, கோயிலுக்கு வந்த இடத்துல நம்ம பொருள் தொலைஞ்சு போச்சே ஆமா அப்படின்னு நினைச்சிட்டு போக கூடாது. சரி, அதனால தயவு செய்து மணிப்பர்ஸை எடுத்தவங்க தயவு பண்ணி கொண்டாந்து கொடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கேட்டுக்கொள்ளப்படுகிறது. உடனே கொண்டு வாங்க ஐயா. ஆமா, யாரும் எடுத்தாலும் கொண்டுக்கிட்டு வாங்க. ஆகையினாலே நீங்களும் போட்டிருக்க கூடிய உடைமைகளை அவங்கவங்க பொருள் அவங்கவங்க பத்திரமா வச்சுக்கிடுங்க. பத்திரமா பார்க்கணும். இது காவல்துறை அதிகாரியுடைய உத்தரவு. ஆமா ஆமா ஆமா, நம்ம உத்தரவு கிடையாது. அவங்களும் சொல்லத்தான் செய்வாங்க, உடைமைகளை பாதுகாக்கணும். உடைமைகளை தன்னுடைய உடைமைகளை பாதுகாக்க வேண்டும் அப்படி என்று கவர்மெண்டே சொல்லியிருக்கு. அதில் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் கண்ணாடி போட்டிருக்கேன். ரஜினி மாதிரிலாம் இருக்கு. கருப்பு ரஜினி மாதிரிலாம் இருக்கு தாத்தா. பரவாயில்ல, அதுக்கு தான் உனக்கு கண்ணாடியை போட்டு விட சொன்னேன் பாத்துக்கோ. அப்படியா? எப்படி தெரிஞ்சிருந்தா பெயிண்ட் அடிச்சு ஒன்னியால இந்த கண்ணாடிக்கு அழகு பார்த்து இப்படின்னு தெரிஞ்சிருந்தா ரேசா பெயிண்ட் அடிச்சிருப்பேன். நேரம் கிடைக்கல, அதான் பெயிண்ட் அடிச்சு. அதான் நேரம் இல்லையோ? சரி பரவாயில்ல. சரி, ஆகையினாலே என்னய்யா ஆதிவல்லி கைலாச வாசனில் நம்ம கண்ணாடியை உங்க தரமாட்டம் பேரப்பில்ல. ஆமா சரி போட்டோம். உனக்கு கண்ணு தெரியாது. அதெல்லாம் வராது. நல்லா தானே? நல்லா இல்லையோ? நல்லா இல்லையோ? நல்லா இல்லையா? அந்த அக்கா சொல்லி நல்லா இல்லை. உங்களுக்கு பிடிக்கலாம் வேண்டாம். அந்த கண்ணாடி கொடுங்க ஐயா. சரி, அவருக்கு நல்லா இருக்கு. போட்டு விடும். போடும். ஏப்பா இவங்க என்ன செய்யணும்? எம்ஜிஆர் மாதிரி இருக்கா? இல்ல விஜய் மாதிரி இருக்கா? எம்ஜிஆர் மாதிரி அங்க இருக்கதானே தெரியும். சரத்குமார் மாதிரி இருக்கான். ஆதிவல்லி கையிலை விட்டு தேவத்திரு வள்ளுவாரே வந்தல்ல மறையும் சடிப்பதற்கு
ஆமா வாங்கி அடிப்பாரு. கோவம் வரணும்னு சொன்னா இவருக்கு ஏதாவது இடையூறு ஒண்ணு செய்யணும். ஆமா வந்து சேரும். இடையூறு செய்யணுமானா என்னய்யா? சின்னஞ்சிறு பிள்ளைகளை வரவழைத்தார். அழைத்தார். அப்பா பிள்ளைகளா என்ன? இங்க வாங்க. வந்துட்டோம். அண்ணா நிக்காரே ஒரு பண்டா எங்க போறிய? வந்தா. ஒரு பண்டார கிழமை. ஆமா. அவன் ஒரு கிறுக்கன். கிறுக்கன். அவன் ஒரு மெண்டலு. ஆமா மெண்டலு. அவன் ஒரு லூசு. நல்லா டைட் வை. அவன் ஒரு பைத்தியம். ஆமா. இவன் ஒரு கோட்டிக்காரன். ஒரு கோட்டிக்காரன். அதனால சரி அவரை பூலகத்தை விட்டு அடிச்சு விரட்டுங்கன்னார். விரட்டுங்கனாரு. பிள்ளைகளுக்கு தான் சொன்னா போதுமே. ஆமா. கல்லும் கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பித்தார்கள். ஆமா போத்து போத்து எரியுதுங்க. கல்லும் கட்டியுமாகவே எடுத்து எரிய ஆரம்பிக்கும் போது ஆமையா வல்லவருக்கும் அடித்தடியை பொறுக்க முடியாமல் நாவு தடுமாறி பறை ஓசையை மாற்றி அடிக்கின்றார். எப்படி அடிக்கிறார்? சாமி பூவோதிர பிஞ்சோதிர பூவோதிர பிஞ்சோதிர காயுதிர கனி உதிர ஆன உதிர்க நல்ல உதிர வந்து உதிர்க உதிர்க வள்ளுவர் பறையோ உதிர்க உதிர்க வென்று ஏகமாகவே பறைவோசை அடிக்க பூவிலையும் போகுது பிஞ்சிலையும் போகுது காயிலையும் போகுது கனியிலையும் போகுது பிச்சு புடுங்கிக்கிட்டு போகுது. என்னது போகுதியா? ஆமா காயிலையும் போகுது பூவு பிஞ்சினா நீ என்ன நினைச்ச தாத்தா? அந்த மரத்துல இருக்குல்ல மரத்துல பூக்கி அந்த பூவா? வேற என்ன? கிடையாது. அப்ப வாழையில இருக்க வாழைப்பூ? அதுவும் கிடையாது. வேற என்ன? பூவு பிஞ்சின்னு சொன்னா சரி ஒரு பெண்ணா பிறந்தவள் தன் வயத்திலே சுமக்கக்கூடிய 40 நாள் கற்பம். ஆமையா. பிஞ்சின்னு சொன்னா பிறந்த 6 மாத பிள்ளை. ஆமா. காயின்னு சொன்னா அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம உன்ன மாதிரி ஒரு நடுத்தரவாதி. ஆமா. கனின்னு சொன்னா நம்ம கட்டக்கார மாதிரி. சரிதானே? கனியிலே கனிஞ்ச கனி நம்ம குணத்துக்கார மாதிரி. ஆமா குணத்துக்கார மாதிரி. ஆகையினால என்னய்யா? எனக்கு 74 வயசு ஆகுது. ஐயா. ஆமா. பழுத்த பழமும் பழுத்த வானாலும். ஆமா. இதெல்லாம் இருந்து இந்த உலகத்துல என்ன செய்ய போகுது? அதானே கேட்டேன். என்ன ராஜ்யம் இல்ல இதெல்லாம் இருந்து ராஜ்யத்தையா முடிக்க போறாவ? ஆமா பழைய மாதிரி ஆடி ஓடி வேலை பார்க்க முடியல. பழைய மாதிரி எந்த காரியமும் செய்ய முடியலையோ? உடம்பெல்லாம் அசதி கொடுக்கு. சரி ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு. அப்படியா? அப்ப இருந்து என்ன பிரயோஜனம்? அதானே கேட்டேன். அப்ப இவர் பறைவசி அடித்த உடனே என்னய்யா? உலகத்திலே அத்தனையும் ஆண்டு போகுது. 40 நாள் கர்ப்பமும் அழிந்து போனது. ஆமா. பிறந்த 6 மாத குழந்தையும் ஆண்டு போனது. மணவடையில இருக்க மாப்பிள்ளையும் ஆண்டு போறாரு. அவர் ஏன் போறாரு? இன்னைக்கு பாருங்க பேப்பர்ல போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? மணக்கோலத்தில் மாப்பிள்ளை இன்னைக்கு பிணக்கோலம். ஐயோ அது ஆண்டவனுடைய விதி. அது ஏன் அப்படின்னா அவர் அடிச்ச பறைவாசி அப்படி. அவர் அடிக்க போய் தான் இப்படி போகுது. கீழே வீட்டு சின்னாத்தா போனா மேல வீட்டு பெரியாத்தாலும் சேர்ந்து போறா. அவ எதுக்கு போறா? பேதியில போவாளுக்கு ஒத்தையில போக முடியல. உலகத்துல இருக்கிற வரைக்கும் ஒரே ஊர் புறணி பேசினா 2 பேரும் சேர்ந்து பேசி குடிய கெடுத்தாளுங்க. கைலாசத்துல போய் பேசுறதுக்கு ஆள் வேணும் பாரு. ஆமா. அதனால அவளை சேர்த்தே கூட்டிட்டு போறா. அன்னையில இருந்த ஆடு மாடு கோழி குஞ்சு ஆமா அத்தனைக்கும் உயிர் சேதம் வந்தது. சேதமாச்சு. உலகத்துல எல்லா உயிரும் ஆண்டு மடிந்த உடனே என்னாச்சு? இறந்த பிணத்தை எல்லாம் என்ன செய்யணும்னு மக்களுக்கு தெரியவில்லை. தெரியல. முன்ன பின்ன செத்தாத்தனை எங்க இருக்குன்னு தெரியும். சுடுகாடு. ஆமா செத்து பார்த்தா தான் சுடுகாடு தெரியும். திடீர்னு மாண்டு மடிந்த உடனே என்ன? இறந்த பிணத்தை எல்லாம் ஈசானிய மூலையிலே ஆமையா வடகிழக்கு திசையிலே கொண்டு குமித்தார்கள். மையம் என்று சொன்னா பிணம். அதுக்கு தான் இதுக்கு மையான கரைன்னு பேரு. அப்ப சுட்டா அதுக்கு பேரு சுடுகாடு. போதச்சா அதுக்கு பேரு இடுகாடு. சரிதானே? அப்ப இந்த உலகத்துல இப்படி பிண சுமையை தாங்க முடியாமல் ஐயா கைலாசம் ஓடி வந்து ஆண்டவனே
சொன்னேன் ஐயா நான் குறைக்க சொன்னேன் எனக்கு பெணச்சுமையோ அதிகமாதியா நானும் குறைக்க சொன்னேன் சொன்னேன் ஆனா எனக்கு பிணச்சுமையோ அதிகமாகி விட்டது. கொஞ்சம் நீங்க எனக்கு பிணச்சுமையை குறைச்சு தாங்க. ஏ பூமாதேவி, அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவலை உனக்கு வேண்டாம், உனக்கு தேவையில்லை. நானே உனக்கு பிணச்சுமையை குறைச்சு தருகிறேன் அம்மா. ஆண்டவா நீ எப்படி குறைக்க போறீங்க சொல்லுங்க ஐயா. பிள்ளையாக உலகில் பிறக்க போறேன், பிணச்சுமைய உனக்கு குறைச்சு தாரேன். அம்மா மதலையாக உலகில் பிறக்க போறேன், மாயான சுருவியை காத்து தாரேன். சுடலையாக பிறக்க போறேன், அம்மா நம் பிறக்க போறேன். ஓ சுடுகாட்டு காத்து தாரேன், உலகில் பிறக்க போறேன். நாளை ஒரு காலத்தில் நானே ஒரு பிள்ளையா பிறந்து இரண்டு பிறங்களை எல்லாம் உனக்கு குறைச்சு தாரேன். மதலையா பிறந்து உன் மாயானத்தை நான் காத்து தாரேன் அம்மா. மாயாண்டி சுடலையா பிறந்து உன் சுடுகாட்டு சுருதியை நான் காத்து தாரேன் என்று பூமாதேவிக்கு ஆண்டவன் வாக்கு கொடுத்த போது பார்வதி ஒரு ஓரமா நின்னு கேட்டுக்கிட்டே நிக்க. யாரு பார்வதி தானே? அன்னைக்கு ஒட்டு கேட்டானா இன்னைக்கு ஒட்டு கேட்டாலே இந்த ஆண்டவன் அவருக்கு செய்த பாவத்தை தீர்க்க நமக்கு ஒரு பிள்ளைய கேட்டோம். இவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. பூமாதேவிக்காக உலகத்துல போய் பிள்ளையா அவதாரம் செய்தோம்னு சொல்லுதாரு. இந்த ஆண்டவனை சும்மா விடக்கூடாது. ஆண்டவா, பூலோகத்திலே நீர் எங்கெங்க போய் பிறந்தாலும் அங்கங்க நானும் வந்து பிறப்பேன். பார்வதி நீ எப்படி பிறக்க போற? எப்படி பிள்ளையாக உலகில் பிறந்திரானா, பேச்சியாக வந்து நாம் பிறப்பேன். நீங்க மதலையாக உலகில் பிறந்திரானா, ஏய் மாயான பேச்சியா நாம் பிறப்பேன். சுடலையாக நீங்க பிறந்திரானா, நீங்க பிறந்திரானா, சுடுகாட்டு பேச்சியா நாம் பிறப்பேன். நீர் மதலையா பிறந்தா நான் மாயான பேச்சியா பிறப்பேன். நீர் சுடலையா பிறந்தா சுடுகாட்டு பேச்சியா பிறந்து எரியும் பிணத்தை எடுத்து உம்ம வாயில கொடுத்தாத்தான் உமக்கு செய்த பாவை எனக்கு தீரும் என்று பார்வதா தேவி சொன்ன போது அப்ப ஆண்டவன் பார்த்தார். பார்வதி சொல்வதும் சரிதானே, நமக்காகத்தான ஒரு பிள்ளை வரத்தை கேட்டா. அம்மா பார்வதி, என்ன உனக்கு என்ன பிள்ளை வரம் வேணுமோ கேளு, நான் இப்பவே உனக்கு தாரேன். ஆண்டவா, எனக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும் தெரியுமா?
அம்மாளான பிரம்ம சத்தியா பிரம்ம சத்தியா அவர்களை ஆடிய வாராட பிரம்ம சத்தியா எம்ம மத்தியான மதியம் போல புருஷன் இல்லாத புத்திரன் உனக்கு வேணும் என்று சொன்னார். நீ கையிலே சென்று வடக்கு வாசல் கோட்டையிலே ஆயிரங்கால் மண்டபத்திலே நீ ஆதிபரா சக்தியாகப்பட்டவள் அமர்ந்து தவங்களை செய்தாள். உனக்கு அழகான ஆண் குழந்தை கிடைக்கும் என்று ஆண்டவன் சொல்ல பார்வதா தேவியாகப்பட்டவள் அவளோ அப்படியே ஆட்டுமே ஆதிசக்தி பார்வதி அவ கைலாச வாசலில் நாளான நாளை நாய நல்ல வெள்ளிக்கிழமை வெள்ள நீரா
பட்டுடுத்தி பட்டுடுத்தி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து ஆமையா மாத்துடுத்தி தீர்த்தமாடி மஞ்சள் துயில் பட்டுடுத்தி ஆமா வாங்க நேராவது அதானே அவ வீட்டுக்கு போனமுங்க அவ அப்படியா சரிதானே தீர்த்தமாடி மாத்துடுத்தி மாற்றுடுத்தி திருநீச்சு காப்பணிந்து சரி 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 தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்ச காப்பணிந்து ஆமையா கைலாசமா மலையிலே வடக்கு வாசல் கோட்டையிலே ஆமையா ஆயிரங்கால் மண்டபத்திலே ஆதிசக்தி வந்து பார்க்கும்போது 300 சரவிளக்கு முழுமுழுன்னு எரிய கண்டார் 400 சரவிளக்கு நலமோடு எரிய கண்டார் ஆமா 500 சரவிளக்கு அழகோடு எரிய கண்ட பார்வதி ஆமையா அதிலே 32ஆம் தூணுல தங்க தூணுக்கு முன்னால அவள் மண்டி போட்டு இருந்து கொண்டு நின்று கொண்டு வடியேந்தி நின்று கொண்டு சிவபெருமானையே மனதிலே எண்ணி நினைத்து பார்வதா தேவி தவமிருந்து வருகின்ற போது அவ கண்களை மூடினா கடவுளை நினைத்தாள் கண்களை மூடி கடவுளை நினைத்த போது ஆதிவள்ளி கைலை ஆண்டவன் பகவான் பாரதிக்கு தெரியாமல் பண்டு போல வடிவம் கொண்டு தூண்டாத மணி விளக்கு தூண்டாத அங்கே தூண்டுவார சிவபெருமா தூண்டாத மணி விளக்கு சிவபெருமா மணி விளக்கு தூண்டும் போது பார்வதியா முந்தாலே முத்து போல மூன்று போது தொழுமோலென விழுகுதை தொழுமோலென விழுகும் போது முக்கணியா பார்வதி சேர்ந்து பிடிக்க சேர்ந்து மெல்ல உருளுதையா கூட்டி பிடிக்கால குலவிக்கல்ல உருளுதை அனைத்து பிடிக்க அம்மிக்கல்ல உருளுதையோ சேர்ந்து மெல்ல பிடித்தவோ சேர்ந்து மெல்ல உருளுதை கூட்டியவ பிடித்தவோ குலவிக்கல்ல உருளுதை அனைத்து மெல்ல பிடித்தவோ அனைத்து மெல்ல அதே அம்மிக்கல்ல பார்வதி சேர்த்து பிடித்தார் ஆமையா சேர்த்து பிடிக்கும் போது சேர்ந்து உருளுது ஆமா கூட்டி பிடிக்கும் போது குலவி கல்லா கடந்து உருளுது ஆமையா அப்பந்தான் பார்வதி பார்த்தார் என்ன சொல்லுகிற பிள்ளை வந்து பிறந்து விட்டது என்று அவ கைலாசமா மலைக்கு ஓடோடி வந்து அவ மடிய தரக்கா மணலை என்று பார்த்தா பிள்ளை என்று பார்க்கும் போது தேமுண்டமா இருக்குதையோ கையும் இல்ல காலும் காதுமுக்கு செவியும் இல்ல வாயும் இல்ல வயிறும் இல்ல வந்துரித்த பிள்ளைக்கு மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மூக்கும் இல்ல குழந்தை முண்டம் போல
குழவிக்கெல்லாம் தெரியுது தெரியுது. கையும் இல்ல காலும் இல்ல இல்ல. காது மூக்கு செவியும் இல்ல இல்ல. மூக்கும் இல்ல மொழியும் இல்ல பிள்ளை முண்டமா உருளுது. ஐயோ. பிள்ளைக்கு எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது சுத்தமா இல்ல. ஆமா சுத்தம். பெண்ணானு கூட பிள்ளைக்கு அடையாளம் தெரியலையா ஐயா? ஆமா. அப்பந்தான் கைலாசத்திற்கு கொண்டு வந்து ஆமையா. பார்வதா தேவி கடவுளை பார்த்து கேட்டா என்ன கேட்கின்றார்? நான் பிள்ளை வர கேட்டதற்கு எனக்கு பேமுண்டத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமோ? நான் மடலை வர கேட்டதற்கு நீங்க மாமுண்டத்தை கொடுக்கலாமா கொடுக்கலாமோ? ஒரு குழந்தை வர கேட்டதற்கு எனக்கு கேட்டதற்கு குழவிக்கல்ல கொடுக்கலாமா கொடுக்கலாமோ? நீங்க குழவிக்கல்ல கொடுக்கலாமா கொடுக்கலாமோ? ஆண்டவா குழவிக்கல்ல கொடுக்கலாமா சாமி இந்த பிள்ளை எனக்கு ஈஸ்வரனை இறையோ எனக்கு ஒரு பிடித்து தாருமை உயிர் கொடுத்து வேணும் என்று பார்வதியும் சொன்ன போது ஆண்டவா என்ன? பிள்ளைக்கு உருப்பிடித்து ஆமா. உயிரை கொடுத்து தந்தாத்தான் எனக்கு இந்த பிள்ளை வேணும். அப்படி இல்லனா? அப்படி இல்லைன்னா இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். வேண்டாம். ஏன் வேண்டாம்? நீங்களே வச்சுக்கோங்க. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அப்படி என்று பிள்ளை மேல ஆசை வந்து சரி பிள்ளைக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும்னு நினைச்சோம்னா ஆமா இந்த பிள்ளைக்கு நான் எங்கன கொண்டு முத்தத்தை கொடுக்கட்டும்? எங்கனையாவது ஒரு இடத்துல கொடுங்கள் ஐயா. முகம் இருந்தா தானே முகத்துல முத்தத்தை கொடுக்க முடியும். ஆமா. முகமே தெரியல. அப்படியா? இது பலூன் மாதிரி இருக்கு. சரி இந்த பிள்ளைக்கு நான் எங்கன கொண்டு முத்தத்தை கொடுக்கட்டும்? அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார், என்ன? ஏ பார்வதி, ஆமா. நான் பிள்ளை வரம் கொடுக்கும் போதே உங்ககிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன சொன்னீங்க? எண்ணி 8 நாளைக்குள்ள பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. ஆமா. அதுவும் ஆளன் இல்லா ஆண் குழந்தை கணவன் இல்லா கை குழந்தை வேணும்னு சொன்னா ஒரு பிள்ளையை பெற்று எடுக்கணுமானா 10 திங்கள் ஆகும். ஆமா 10 திங்கள். 10 திங்கள் என்பதுவே 10 மாதம் என்பார்கள். 10 மாதம் 300 நாள் சுமந்து பெற்றெடுக்கும் பிள்ளையே ஆமையா உலகத்துல அரைங்குறையுமா பிறகு சரிதானே? நீ 8 நாளைக்குள்ள அதுவும் ஆளன் இல்ல ஆண் குழந்தை கேட்டா உனக்கு நான் கொடுக்க முடியுமா? முடியுமா? அப்படி பிறந்த பிள்ளை இப்படி தாண்டி இருப்பான் மொட்டு முழுக்குன்னு. சொன்னதே கேட்க மாட்டான். மாங்காய் மரத்துல தேங்காயை பிடுங்குவான், தேங்காய் மரத்துல மாங்காயை பிடுங்குவான். மாங்காய் மரத்துல மாங்காய் தான் பிடுங்க முடியும். சரி நான் மாத்தி மாத்தி சொல்லுவேன். அப்படி சொன்னதை கேட்காது. அப்படியே மெஞ்சின்னு போனா போய் வரிசையில் நிற்கும் கீவிர. நல்ல பிள்ளையா இருந்தா தாய் தாப்பன் சொன்னதை கேட்கும். அது மாதிரி இந்த குழந்தைய நீங்க நல்லபடிக்கு தாரதா இருந்தா தாரும். ஆமா. இல்லன்னு சொன்ன இந்த குழந்தையாச்சு நீங்கள் ஆச்சு. இந்த குழந்தை பாடு உம்மை பாடு. ஆமா. நீ பாடு போட்டு வளையும். அந்த புடியும். இந்த பிள்ளை என்னால வளர்க்க முடியாது. அப்படியா? அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆமையா ஆண்டவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? ஒரு பொம்பளை பார்வதா தேவி உருப்பிடிச்சு தரலையானா இந்த பிள்ளைய நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லுதா. அவளாலேயே வளர்க்க முடியலன்னா நம்மளால வளர்க்க முடியுமா? ஒரு ஆம்பளை என்ன வாடு ஆனா பிறந்த ஆம்பளை 10 நிமிஷம் குழந்தைய பிள்ளைய பார்க்க முடியுமா? 10 நிமிஷமா? அந்த அம்மா பக்கத்துல பீடி போட்டு நான் கணக்கு போட்டு வரேன். அது வரைக்கும் பிள்ளைய பாத்துருங்கன்னு தொட்டுல போட்டு போயிருப்பா. பிள்ளை உறங்கிக்கிட்டு இருப்பான். இவரு கட்ட பீடியா இழுத்து முத்தத்துல போட்டிருப்பாரு. பிள்ளை என்ன செய்யும்? தலை வெளியே தொங்கும், காலு 2 வெளியே தொங்கும். ஆக மொத்தத்துல பிள்ளை தலைகீழ கிடப்பான். பீடிய பக்கம் பக்கம் இழுக்கார பிள்ளைய பாப்பாரா? அந்த பீடி ஆகத்துல இழுக்கிட்டே இருப்பாரு. பார்க்க மாட்டார்ல. பார்க்க மாட்டாரு. அதனால 10 நிமிஷம் கூட பாதுகாக்க முடியாத நம்மளா இந்த பிள்ளைய வளர்க்க முடியாது. பிள்ளைக்கு நாமல் உருப்பிடித்து உயிர் கொடுக்க வேண்டும் என்று ஆதிவரா சக்திக்கு வார்த்தைக்கு இணங்க ஆமையா உருப்பிடிக்கணுமானா யாரால முடியும்? யாரால? படைக்கக்கூடிய பிரம்மதேவனால தான் முடியும். அவரால் தான் முடியும். இந்த சிறப்பான வேளையில் பாடும் நாமலுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்று அன்பும் பண்பும் பாசங்களும் நிறைந்து நாமலுக்கு அள்ளி பணம் கொடுத்து ஆதரித்த செல்வச்சீமா
பரிசளித்த அன்பு உள்ளம் வைத்திலிங்க சுவாமியின் துணையை கொண்டு ஸ்ரீ வைத்தீஸ்வரி ஏஜென்சிஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய சிமெண்ட், செங்கல், மணல், ஜல்லி, சவுடு, சிமெண்ட் இப்படி வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் அத்தனையும் அவரிடத்திலே கிடைக்கும். அப்படியா? அதாவது கல்லு, மணல், ஜல்லி, சிமெண்ட் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், கட்டுமான பொருள் என்னென்ன வேணுமோ அத்தனை பொருள் அவகிட்ட வாங்கலாம். ஸ்ரீ வைத்தீஸ்வரி ஏஜென்சிஸ் வைத்து நடத்தி வரக்கூடிய உரிமையாளர் எஸ் வெள்ளத்துறை நாடார் அவர்கள் அன்புக்கர சாப்பிட வரவா? அது என்ன மாவளக்கா? கொஞ்சம் தந்துட்டு போங்களேன். சரி இருக்கட்டும். வெள்ளத்துறை நாடார் அவர்கள் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 501 லட்சத்தை அறக்கோடியாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள், அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் ரெட்டியார்பட்டியை சேர்ந்த எனது அருமை பெரியம்மா கலாவென்று சொல்லக்கூடிய பெரியம்மாவின் அன்பு கரத்தாலே நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்து உள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக சித்தி டிவியின் உரிமையாளர் அங்க வாங்க, உங்களை தானே காங்கலன்னு பார்த்தேன். சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே நாமளுக்கு அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை 2 கோடியாக வேலை கொடுத்து உள்ளார்கள். எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் சரிதான், கல்யாண வீடுனாலும் சரி, சடங்கு வீடுனாலும் பெரிய பெரிய ஃபங்க்ஷன்னாலும் சரிதான், ஐயாவிட்ட போய் ஆர்டர் கொடுத்தா போதும், உடனே வீடியோ எடுத்துருவாங்க. அதே சிறந்த முறையில் வீடியோ எடுத்து உலகமெல்லாம் பறக்க விடக்கூடிய ரொம்ப அதாவது நம்ம பேர பிள்ளை ரொம்ப தெளிவா அழகா நம்ம சுமாராக நம்ம அழகா காமிப்பாரு. கண்டிப்பா தெளிவா காமிச்சு சரி சிறப்பா எடுத்து தருவார் வீடியோ. அண்ணாச்சி ஐயா அவர்கள் சித்தி டிவியின் உரிமையாளர் இந்திரஜித் அன்னாருடைய அன்பு கரத்தாலே அவள் சொந்த ஊரு ராமநாதபுரம் 201 லட்சத்தை நாமளுக்கு அன்பளிப்பாக வேலை கொடுத்து உள்ளார்கள். அவன் எங்க போனாலும் 200 கொடுப்பாங்க. அவர்களுக்கு அடுத்தபடியாக பரிசளித்த அன்பு உள்ளம் ஒரு அருமை சகோதரி பணம் கொடுத்தார், ஆனால் பெயரை சொல்லவில்லை. அதுக்கு அர்த்தம் அதுவே பெருந்தன்மை குணம் என்பார்கள். அப்படி நாமளுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த அன்பு உள்ளம் எல்லாம் நல்லா இருக்கு. ஐயாவுடைய அருளாலை எப்படி வாழணும் தெரியுமா? எப்படி அம்மா? ஈசன் பகவானோட அருளாலே, ஈசன் பகவானோட அருளாலே, அருளாலே ஏக கையிலை போல் வாழ வேண்டும். ஐயா ஏக கையிலை போல வாழ வேண்டும். அவரை என்ற முகம்மது தான் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும். போனதொரு இடங்கள் பொன் முகமா திரும்ப வேண்டும். சென்றதொரு இடங்கள் எல்லாம் சிறப்பு பேச்சு வாழ வேண்டும். ஆள் போல் இலை வெளுத்து அருகுது போல் வேர்கள் ஊன்றி வைத்திலிங்க சுவாமியின் அருளால் யோகாம்பிகையின் கிருபையினால் என்றென்றைக்கும் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஐயனை வணங்குகிறோம் ஐயா. அப்பந்தான் ஆதிவல்லி கைலாச வாசலில் ஆதிபராசக்தியான பார்வதி பெற்றெடுத்த பிள்ளைக்கு உருப்பிடிக்க வேணும் என்று சொன்ன உடனே படைக்கக்கூடிய பிரம்மதேவனை வரவழைத்து உருப்பிடித்தா பிரம்மதேவன் உயிர் கொடுத்தா சிவபெருமான். உச்சதொரு பிள்ளையே
உடம்பு சுரந்திடுமா மாறிதானடு மார்போடு அணைப்பா வலது கொங்க பால் கொடுத்தால் வளர மாட்டா என்று சொல்லி இடது கொங்க பால் கொடுத்தால் இவன் இடேற மாட்டான் என்று அவகாரம் பேசி பால் கறந்து அதிசேனையாக ஊட்டுவாளா ஊட்டி வெள்ள வளர்த்து உடம்பு எல்லாம் தேய்ச்சி வெள்ள வளர்த்து தேகம் எல்லாம் நாலு ஒரு அவ பொழுது ஒரு வண்ண நாலு ஒரு பொழுது ஒரு வண்ணமும் நாலு ஓர் மேனியும் பொழுது ஓர் வண்ணமுமாக நாலு ஓர் மேனியும் பொழுது ஓர் வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் பிள்ளையை செல்வமாகவே வளர்த்து வருகிறார் அல்லவா அப்படியாகவே வளர்த்து வரும்போது பிள்ளையை தரையிலே விட்டால் தண்டைக்கால் நோகுமென்று பூமியிலே விட்டால் பொற்பாதம் நோகுமென்று தோளிலே தொட்டில் கட்டி தொடையிலே நடைபெறத்தி மார்போடு தொட்டில் கட்டி மடியிலே நடைபெறத்தி சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வருகிறார் சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே வளர்த்து வரும்போது பிள்ளைக்கு 16ஆம் நாளையிலே பேர் நாமம் கொடுக்கணும். பேர் கொடுக்கணுமானா என்ன பேர் கொடுக்கலாம்? சரத்குமார்னு கொடுப்போமா? சரத்குமார்னா நல்லா இருக்குமா? அப்ப அஜித்னு கொடுப்போமா? அது நல்லா இல்ல. அப்ப விஜய்னு கொடுப்போமா? அதுவும் நல்லா இல்ல. சரி, என்னதான் கொடுக்கணும்? நறுக்குன்னு ஒரு பேரை சொல்லு. நறுக்குனா முறுக்குன்னு தான் கொடுக்க முடியும். உன் காத்த பிடிச்சு முறுக்கணும். அப்படியா? நறுக்குனா எப்படியா முறுக்குன்னு கொடுக்க முடியும்? அது கொடுக்க முடியாதோ? கொடுக்க முடியாது. நல்லா வாயில நுழைத மாதிரி ஒரு பேரை சொல்லு. அப்ப வாழைப்பழம்னு கொடுப்போமா? வாயில நுழைத மாதிரினா வாழைப்பழம்னு கொடுக்கவா? ஆமா. அப்ப அந்த பேரெல்லாம் வேண்டாம்னு சொன்னா பார்வதா தேவி என்ன 16ஆம் நாளையிலே பெயர் கொடுக்கணுமானா பிள்ளைக்கு நல்ல பெயர் கொடுக்க வேணுமே என்று பகவானிடத்திலே ஒப்படைத்த போது அப்பந்தான் ஆண்டவன் பார்த்தார். என்னையா பிள்ளைக்கு பேர் கொடுக்கணுமானா என்ன பேர் கொடுக்க? பேர் கொடுக்கணும். எப்படி கொடுக்கலாம்? பிள்ளைக்கு பேர் கொடுக்கணுமானா என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன பேர் கொடுப்போம்? ஆண்டவனார் சிவபெருமான் யோசித்து பார்க்கும்போது நம்ம பிள்ளையா பிறந்தா என்ன பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னான். ஆமா. நம்ம மதலையா பிறந்தா அவ மாயான பேச்சியா பிறப்பேன் என்று சொன்னான். ஆமையா. அப்படி இருக்கும்போது என்ன இப்பேர் வெட்ட பிள்ளைக்கு ஆமையா நாம பேரு சொல்லுங்க.
சொல்லுங்க. பிள்ளைக்கு பேர் கொடுக்கணுமையான நம்ம பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னா, முதலையா பிறந்தா மாய பேச்சியா பிறப்பம்னு சொன்னால, ஆகையினாலே மூன்று பொறியிலே பிறந்த பிள்ளையை, முதற் பொறியிலே பிறந்த பிள்ளையை ஒரு பெண்ணாகவே பிறவி செய்து ஆண்டவன் அதற்கு பேர் நாமத்தை கொடுத்தார். தாய கட்ட பேச்சு காட்டுவான பேச்சு அம்மா, தாய மாய பேச்சு வர பேச்சு, தாய வர பேச்சு நீய மாயான பேச்சு அம்மா, அங்கே வர பேச்சியா பேச்சு அம்மா. இவன மணி விளக்கதில பிறந்ததால, பிறந்ததால ஏ மாயாண்டி ஓம்பையாரியா ஏய் பிறந்ததால அப்பா நீ சுடர் ஒளிவதில பிறந்ததால சுடலை என்று ஓம்பையாரியா முண்டம் போல வந்து முருண்டதால, அப்பா நீ உருண்டதால ஏ முண்டன் சுடல ஓம்பையாரியா சாமி உருண்டதாலையா திருவிளக்கு பிறந்ததால, பிறந்ததால திரிசுடர் உந்தல் பேரியா ஐயா பிறந்ததால உந்தல் பேரு மணி விளக்கிலே பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவிலே பிறந்த சுடலை ஈசன் ஆமையா முண்டம் போல் உருண்டதினாலே முண்டன் சுடலை என்று என்று இப்படி முப்பேர்களை வழங்கினார்கள். ஆமையா முப்பேர்களை கொடுத்த போது ஆமா என் அப்பனாகிய மாயாண்டி சுடலை இந்த ஐயா சொடல கைலாசமா மலைக்கு கொண்டு வந்து சரி ஆதிபரா சக்தியாகப்பட்ட அந்த பார்வதா தேவி தேவியானவள் சீரோடும் சிறப்போடும் செல்வமா